Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் ஆகட்டும், GNM நர்சிங் ஆகட்டும், PharmD ஆகட்டும், எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய குழப்பம் இருக்குது. நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அந்த முன்னாடி அப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். இது எக்ஸாக்ட்லியா இந்த ஃபீஸ் தான் ஆகுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதை நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெளிவா பார்த்துருவோம். முதல்ல பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ், SF காலேஜ் அப்படிங்கிற ரெண்டு வழிகள் இருக்குது, ரெண்டு காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ராஸ்பெக்டஸ்ல 3000 to 4000 அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல போகும்போது அதர் ஃபீஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் உங்களுடைய சேர்த்து ஒரு 10,000 தான் நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கும்போது உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ஸுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஒரு சில கோர்சஸ் தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். என்னெல்லாம் கோர்ஸ்னா BSc நர்சிங், B.Pharm, BPT அப்படிங்கிற மேஜர் கோர்சஸ்க்கு என்ன பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதர் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் ஹாஸ்டல்ஸ், அதாவது அந்த காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்டல்ஸ்ல தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகலாம். இதுதான் கவர்மெண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டியூஷன் ஃபீஸ்னு போட்டுட்டு ஒரு 47 to 50,000 ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருப்பாங்க. பட் இதே ஃபீஸ் தான் காலேஜ்ல வாங்குவாங்கன்னு கேட்டா கிடையாது. அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல நீங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், இதர ஃபீஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், அதர் புக் ஃபீஸ் இதெல்லாமே அந்தந்த மேனேஜ்மெண்ட் தான் முடிவு செய்யும் அப்படிங்கறத தெளிவா போட்டிருப்பாங்க. அப்போ இதை பேசிஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம மேனேஜ்மெண்ட்ல போகும்போது நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மினிமம் பாத்தீங்கன்னா 90,000ல இருந்து மேக்ஸிமம் 2.5 to 3 lakhs வரைக்கும் ஆகலாம். அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கு லைக் B.Pharm, BPT, BSc நர்சிங் மற்ற கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா மினிமம் 90,000ல இருந்து மேக்ஸிமம் 2.5 to 3 lakh வரைக்கும் ஆகலாம். பிரைவேட் காலேஜ் அதாவது SF காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்சஸ்க்குமே ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்த்து வாங்குவாங்க. அடுத்து டியூஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்கதான் வாங்குவான்னு கேட்டா இல்ல, டியூஷன் ஃபீஸே அவங்க ஹை லெவல்ல தான் சொல்லுவாங்க. ப்ராஸ்பெக்டஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ் அவ்வளோ, பட் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ப்ராஸ்பெக்டஸ்ல கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபீஸ்களை அந்த மேனேஜ்மெண்டே அதை முடிவு பண்ணணும். அடுத்ததான் PharmD, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் பாத்தீங்கன்னா 6 year 3 years. 3 years பாத்தீங்கன்னா போஸ்ட் பேக்லைட், 6 year ஃப்ரெஷ்ஷா போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு PharmD 6 year கோர்ஸ். இந்த கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா சீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் PharmDக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 2.5 lakhs குறைஞ்ச எந்த காலேஜுமே கிடையாது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5.5 lakh வரைக்கும் ஆகலாம். இது ஒவ்வொரு காலேஜ்க்கு காலேஜ் வேரி ஆகும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வேரி ஆகும்னா ஒரு காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் அந்த காலேஜோட ரேங்கிங் டீடைல்ஸ் இதெல்லாம் பொறுத்துமே அந்த காலேஜஸோடைய டிமாண்ட் பொறுத்து தான் அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் இருக்கும். டாப் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகலாம். அதே மாதிரி ஆவரேஜ் காலேஜுக்கு ஒரு ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மாடரேட் காலேஜஸ்க்கு அதை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். எல்லா காலேஜுக்குமே ஒரே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் பொறுத்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா GNM நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் ஆஃபர் பண்றாங்க. நம்ம கவுன்சிலிங் மூலமா கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் ஃபீஸ் இந்த சீட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுவாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 GNM நர்சிங்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ். எக்ஸாக்ட்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம எப்போ அட்மிஷனுக்கு போறோமோ அந்த டைம் தான் நமக்கு எக்ஸாக்ட்லியா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும். நீங்க உங்களுக்கு சீட் கிடைச்ச பிறகு அப்படின்னா காலேஜஸை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, நம்ம ஜாயின் பண்ண போகும்போது எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். Way to Career Check யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.